திராவிட சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மறக்க முடியுமா மக்கள் திலகம் எம்ஜிஆரை? இந்த அடிப்படையில் இன்றைக்கி எம்ஜிஆர் மக்கள் கட்சியை தொடங்கி எம்ஜிஆருடைய ஆரம்ப காலத்தில் ரசிகனாகவும் அவருடைய தீவிர விசுவாசியமான வழக்கறிஞர் விஸ்வநாதன் பிஏபிஎல் அவர்களை எம்ஜிஆருடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மக்கள் பணியில் எம்ஜிஆர் எப்படி பயணித்தார் என்பதை மறக்க முடியுமா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்கின்ற நிகழ்ச்சியில் சார் கேட்ட சில விஷயங்களை கேட்குறோம். சார் வணக்கம். வணக்கம். என்னுடைய பிறப்பிடம் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஏரி என்றாலே ஆந்திரா கிருஷ்ணா நதிநீர் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஞாபகத்தில் வரும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஆந்திர முதலமைச்சர் என்.டி. ராமாராவ் அவர்களும் இணைந்து ஒப்பந்தம் செய்து கொண்ட தான் கிருஷ்ணா நதிநீர் இன்று வரையில் நம் தமிழ்நாட்டிற்கு 8 டிஎம்சி ஆந்திரா கண்டலேரி தண்ணீர் நமக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஊர் தான் என்னுடைய பிறந்த ஊர். நான் 1972 புரட்சித் தலைவர் மட்டுமல்ல, ஏழைகளின் இறைவன் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக என்ற கட்சியை தொடங்கிய பொழுது 1972 நான் அந்த கட்சியில் உறுப்பினர். என்னுடைய குடும்பம் வறுமை கோட்டிற்கு கீழ் இருந்த குடும்பம். நான் கல்லூரியில் படிக்கின்ற பொழுது எனக்கு பொருளாதார நிலை மிகவும் பின்தங்கி இருந்தேன். தினக்கூலியாக வேலை செய்து தொடர்ந்து நான் கல்லூரியில் படிக்கின்ற காலத்தில் 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று அப்பொழுது வரலாற்றில் இடம்பெறுகின்ற அளவிற்கு தமிழ்நாட்டில் வெள்ள சேதம் ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்த முதலமைச்சர் என்ற பெருமை பெற்றவர். நான் இடையில் அவர் முதலமைச்சர் பணியில் பதவியில் அமர்கின்ற வரையில் என்னுடைய நண்பர்களுடன் இணைந்து கட்சியில் உறுப்பினராகி தொடர்ந்து என்னுடைய பணியினை அதிமுக வளர்ச்சிக்கு மிகவும் கஷ்டப்பட்டு வளர்ந்தோம். உண்மையில் சொல்லப்போனால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் ரசிகன் நான். என்னுடைய குடும்பம் காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அடுத்தபடியாக அமரர் ராஜீவ்காந்தி அவர்கள் ஒரு சிறந்த மாமனிதர். 1991 ஈரான் போர் நடக்கின்றது. அது அந்த நேரத்தில் அந்த 2 நாடு சண்டை இது 4வது உலகப் போர் உருவாகும் என்று உலக நாடுகள் அஞ்சியிருந்த நேரம். அப்பொழுது ராஜீவ்காந்தி அவர்கள் ஈராக்கு சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு நான் அப்பொழுது தலைமை ஆசிரியர். 1985 புரட்சித் தலைவர் அவர்களால் சென்னை மாநகராட்சியில் அரசு சிறப்பாணை மூலம் நேரடியாக நான் சிறிய வயதிலேயே தலைமை ஆசிரியராக நியமிக்கப்பட்டவன். அவரை புரட்சித் தலைவர் அவர்கள்
என்னை ஒரு எம்எல்ஏ ஆக்கி மந்திரியாக்கி பண்ணியிருக்கலாம். அதில் ஒரு நாட்டம் செலுத்தலை. என்னுடைய செயல்பாடும் என்னுடைய நேர்மையான பணியினையும் உண்மை பேசுகின்ற எண்ணத்தையும் அடிப்படையாக வைத்துதான் என்னை ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியில் அமர்த்தினார். இந்த பள்ளி தலைமை ஆசிரியராக அமர்த்துவதற்கு அடிப்படையாக அமைந்தது மாஸ்டர் டிகிரி, எம்ஏ பிஎட் என்ற குவாலிஃபிகேஷன். இந்த எம்ஏ 2 ஆண்டு படிப்பையும் சென்னை சைதாப்பேட்டை பிடி ட்ரைனிங் ஆசிரியர் கல்லூரியில் 2 ஆண்டுகள் ஆக மொத்தம் 4 ஆண்டுகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரவணைப்பில் எனக்கு உதவி செய்தவர் படிக்க வைத்தார். அந்த படிப்பின் அடிப்படையில் நான் இப்படித்தான் இருப்பேன் என்ற புரட்சித் தலைவர் அவர்களை ராமாவரம் தோட்டத்தில் வாரத்திற்கு குறைஞ்சபட்சம் 2-3 முறை சந்தித்து பேசுவேன். அந்த ஒரு முக்கியத்துவத்தையும் முன்னுரிமையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு கொடுத்திருந்தார்கள். இதில் அந்த வாட்ச்மேன் போலீஸ்காரன் சொல்லுவாங்க, தலைவருடைய செல்லப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காலேஜ் படிக்கும்போது அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்தாரு. காலையில் நான் அங்கே போகிற அன்னைக்கெல்லாம் காலையில் அவர் வீட்டில் தான் டிஃபன் சாப்பிடுவேன். வரும்போது அவர் பொதுமக்களை தினமும் பார்த்த முதலமைச்சர் 10 ஆண்டுகள் தொடர்ந்து சளைக்காமல் பார்த்த இடத்திலெல்லாம் அவர் ராமவரம் தோட்டம் மட்டுமல்ல, தலைமை கழகம் மட்டுமல்ல, தலைமைச் செயலகம் மட்டுமல்ல, அவர் பயணம் செய்கின்ற எல்லாம் பொதுமக்களை நேரடியாக மக்கள் பார்க்கின்ற வகையில் ஒரு சிறந்த கடவுளை மக்கள் சந்திக்கின்ற ஒரு கடவுளாகவே புரட்சித் தலைவர் அவர்கள் அவர் ஆண்ட முதலமைச்சர் பதவியில் 10 ஆண்டுகள் இதே மாதிரி கடைபிடித்தார். இதெல்லாம் நான் ஒரு செல்கின்ற இடத்து எங்கெங்கெல்லாம் அங்கே போய் முன்னாடியே 1 ஹவருக்கு 2 ஹவருக்கு முன்னாடியே போய் நின்றுவேன். ஆனால் குறிப்பாக தலைமை கழகத்திலையும் ராமவரம் தோட்டத்திலையும் புரட்சித் தலைவர் அவர்கள் என்னிடத்தில் 1 நிமிடம் 2 நிமிடம் என்னை பேசிவிட்டு என்னுடைய நலனை விசாரித்து தான் காரில் ஏறுவார். அப்படிப்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைத்தது. முதலாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நான் சந்திக்கின்ற பொழுது என்னை இப்போ நான் 1972 பூண்டி நீர்த்தேக்கத்தை அப்போது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெள்ளம். அதுக்கு பிறகு தான் சுனாமி வந்தது. அந்த நேரத்தில் எனக்கு எங்கள் ஊர்லேயே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை என்னுடைய இதயம் தெய்வம் என்று சொல்வதை விட என்னுடைய வாழ்க்கையின் ஒளிவிளக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏழை ஜனங்களுக்கெல்லாம் அவர் ஒரு இதய தெய்வம். இப்படிப்பட்டதற்கு எனக்கு அருகாமையில் என்ற அந்த கடவுள் எம்ஜிஆர் அவர்களின் அருகாமையில் நிற்பதற்கும் பலமுறை பேசுவதற்கும் அரசியல் பணி விஷயங்கள் சொல்வதற்கும் அவர் எனக்கு வழிகாட்டுதலும் நிறைய எனக்கு சொல்லியிருக்கின்றார்கள். பூண்டியில் சந்திக்கும் பொழுது நான் அப்பா எனக்கு அப்பா கிடையாது, அம்மா தான் இருக்கிறாங்க, வயசான அம்மா. இதை தான் நேரடியாக அவர்கிட்ட சொன்னேன். அதன் பிறகு தான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு 4 வருஷம் காலேஜ் படிக்க வச்சு என்னை சென்னை மாநகராட்சி ஸ்கூலில் நேரடியாக தலைமை ஆசிரியர் பணித்தார்கள். 1984க்கு முன்பே எனக்கு அந்த தலைமை ஆசிரியர் பணி கிடைத்திருக்க வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அமெரிக்க புருக்லின் மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை பெற்று 1985 மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு எனக்கு திருவள்ளூர் தாலுக் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் நைட்டு 10:30 மணி இருக்கும் வந்துட்டு ஐயா வர சொன்னாங்கன்ட்டு அவர் 1 வாரத்து 2 வாரம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஐயா வர சொன்னாங்கன்னு இருந்தால் எனக்கு ஒன்றும் தலைகால ஒன்றும் புரியல. கேட்டவனால சிஎம் ஐயா வர சொன்னாங்க. அப்புறம் காலையில் முதல் பஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு நான் வீட்டுக்கு போனேன். அன்னைக்கு காலையில் அங்கே சாப்பிட்டுட்டு சாயங்காலம் அவர் பார்த்துட்டு அவரை பார்க்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வந்த முதல் தடையாக நான் பார்க்குறேன். அவரை பார்த்துட்டு நான் அவர் உடல்நிலையை பார்த்து நான் அவரை காலை பிடிச்சி அழுகுறேன். அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, எனக்கு குனிஞ்சி என்னுடைய ஷோல்டர் தட்டி என்னை சமாதானப்படுத்திருப்பார். அவருடைய சால்வை என்னுடைய தோள் மேலே என் மேலே விழுது. அப்புறம் போலீஸ்க்கு எடுத்து கொடுத்து எனக்கு வச்சு அழலாம் கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை சமாதானப்படுத்திட்டு அப்புறம் எனக்கு வேலை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்ததை கொடுக்கறதுக்கு முற்படுறாரு. இதற்கு முன்பாக அவர் வீட்டை அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் ஏற்படுது. எனக்கு முதல்ல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்னை சென்னை மாநகர தலைமை ஆசிரியரை பணி நியமனம் பண்ணுறதுக்கு எல்லா உத்தரவுகளும் எல்லா ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு போனார். இந்த மீன் டைம் அங்கே இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க 2-3 பேர்
நான் குறிப்பிட விரும்புகிறேன். சம்பத் என்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர் சேலத்துக்காரரு, இன்னொரு பிச்சாண்டி ஐஏஎஸ் வந்து திருவண்ணாமலைக்காரரு, இது மாதிரி பி எம் பரமசிவம் அவர் கரூருக்காரரு. இந்த அதிகாரிகள் மத்தியில் வந்து அவர் வந்து நீ எதுக்கும் நீ வந்து தலைவரெல்லாம் செஞ்சிருவாரே போயிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக எம்ப்ளாய்மெண்ட் மந்திரி அப்போ வந்து அரக்கோணம் மந்திரி விஜயசாரதி, வருவாய்த்துறை மந்திரி வந்து ராமசாமினா அது இவர் 2 பேரும் பார்த்துட்டு வந்துடுன்னு சொல்கிறாரு. நான் வந்து சாமிக்கிட்டே நின்றுட்டு அவருடைய வணங்கும்போது நான் இவங்களாம் பார்க்க வரேன், இருந்தாலும் போய் பார்த்துட்டு வா, ஒரு மரியாதை பார்த்துட்டு வந்துடுறேன், எல்லோரும் தலைவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொன்னது நான் போனேன். ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் மந்திரி என்னால் பார்க்க முடியல. போனதுக்கு அவரும் வந்து 3 தடவை மிஸ் ஆகிட்டார், பார்க்க முடியல. விஜயசாரதியை வந்து அவர் வீட்டில் பங்களா எல்லாத்தையும் 2-3 தடவை பார்த்துட்ட பிறகு பார்க்க முடியல. இது 3 மாதங்களுக்கு இது கூட நிறைய பிரச்சனைகள் நம்ம செக்ரட்டேரியட்டில் நடக்குது. அப்புறம் சரி வேணா நான் என்ன பண்ணேன், இப்போ அவர் வந்த பிறகு இந்த காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கி நான் அவரை பார்த்து அழுத சொன்னேன் இல்லையா, அப்போ வந்து இந்த மேட்டர் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து 2 மந்திரியை பார்க்க முடியல அப்படின்னு சொன்ன பிறகு என்ன பண்ணு, காலையில் சொல்கிறோம், சாயங்காலம் வந்து 2 மந்திரியை நீக்கினார். அதோட உள்ளாட்சித்துறை மந்திரி அவரையும் நீக்கிறாங்க. 3 மந்திரியை வந்து ஏன் இந்த மாதிரி சொன்னால் உடனே ஆக்ஷன். காலையில் பார்க்குறேன், சாயங்காலம் மாலை மற்ற மக்கள் குரல் பேப்பரில் வந்து இந்த மந்திரி வந்து 3 மந்திரியை வந்து நீக்கப்பட்டான்னு சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் பொறுத்து மீண்டும் அவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பை கொடுத்தாரு. அந்த மாதிரி வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு முதலமைச்சர் துணிச்சலாக தன்னுடைய ஆட்சியில் ஒரு தொண்டன் சென்று அந்த மந்திரிகளை பார்க்க முடியவில்லை என்றால் அது ஒரு அக்கறை எடுத்துக்கலன்னு சொன்னால் அப்படின்ட்டு அதை உடனே என்ன பண்ண நீக்கக்கூடிய ஒரு தைரியமும் தொண்டனுடைய ஆத்ம திருப்தியும் தொண்டன் சொல்கிற வார்த்தைகளை முழுமையாக நம்பி ஒரு காரியத்தில் இறங்கி அதன் மீது நடவடிக்கை எடுக்கின்றார் என்று சொன்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தமிழகத்தின் முதலமைச்சரை தவிர வேறு எந்த முதலமைச்சருமே எனக்கு தெரிந்து இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலை. அடுத்ததாக எனக்கு எப்படி சர்வீஸ் அதிலேருந்து நான் வந்து டை கட்டிட்டு வந்துருக்கேன் இல்லையா, இது மாதிரி தலைவர் நிறைய படத்தில் டை கட்டுவார். அதனால் வந்து நம்ம சரி ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் போகிறோம் டை கட்டலான்னு சொல்லிட்டு முதல் அப்பாயின்மெண்ட்டு 22/8/1985 முதல் மாதம் எனக்கு தங்கசாலை முருகன் தேட்டர் எதிர்க்க 7 ஸ்கூலில் தான் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட்டு. அங்கே போகும்போது நான் டை ஷூவோடு தான் போய் நிற்கிறேன். எல்லாருக்கும் கார்பரேஷனில் வந்து டை கட்டி ஒரு ஹெட்மாஸ்டர் இருக்கிறான்னு என்னை தவிர வேறு யாரும் வந்து இருந்தது கிடையாது. இன்னி வரைக்கும் இங்கே யாருமே கிடையாது. இதில் வந்து பல ஐஏஎஸ் அவர் பாரு சொன்னால் அதை மாதிரி டை கட்டிட்டு வர்றாரு. எப்படி ஒரு ஹெட்மாஸ்டர் எவ்வளோ அழகாக வராரு, மாணவர்களுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் அந்த டீச்சருங்களுக்கும் பப்ளிக்கு ஒரு முன்மாதிரி எப்படி வராரு பாருன்னு சொல்லிட்டு பல ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க எனக்கு புகழாரம் பண்ணியிருக்காங்க, பாராட்டியிருக்காங்க. அந்த தலைமை ஆசிரியர் கூட்டத்தில் கூட என்னை அறிமுகப்படுத்தி பல ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் பேசியிருக்கிறாங்க. அப்படி ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு தலைமை ஆசிரியராகவும் ஒழுக்கமுள்ள மாணவர்களாகவும் அந்த பள்ளியை ஒரு மாடல் பள்ளிகளும் பல 30 பள்ளிக்கூடத்துக்கு கிட்டத்தட்ட நான் மாடல் ஸ்கூலாக உருவாக்கியிருக்கேன். அப்படிப்பட்ட இருந்தார். அவரிடம் பணியாற்றிய ஒரு 5 ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் இன்றும் வந்து பணியில் இருக்காங்க. ஒருத்தர் தர்மேந்திர பிரதாப் யாதவ், ஒருத்தர் இன்னொருத்தர் 2 மாதங்களுக்கு முன்பு பணியில் தலைமை செயலாளர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற சிவதாஸ் மீனா அவர்கள், டாக்டர் விஜயகுமார், செந்தில்குமார், இது மாதிரி ஒரு 7-8 ஆஃபீஸர் இருக்காங்க. இன்றைக்கும் சர்வீஸில் இருக்கிறாங்க. இவங்க குட் புக்கில் இன்றைக்கும் நான் இருக்கேன். நான் இப்படி தான் செயல்படுவேன், ஒரு பள்ளிக்கூடம் அட்வான்ஸ் இருந்தால் இப்படி தான் இருப்பேன்றதுக்கு அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவங்களுடைய குட் புக்கில் இருக்கிறேன். இப்படி நான் ஒரு தலைவர் 87 எனக்கு 85 வேலை போட்டு கொடுத்தாரு. இந்த 1.5 வருஷம் 2 வருஷம் கிட்டத்தட்ட வந்து பணி கடந்த பிறகு நான் ஒரு ஃப்ரெண்டு அவர் இருக்கும்போதே நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன்னா படிக்க வச்சார், வேலையை வாங்கி கொடுத்துட்டாரு. கல்யாணம் அவர் கையால் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் மூணாக இருந்தேன். அப்போ வந்து அவர்கிட்ட தலைமை கழகத்தில் போயிட்டு அந்த நேரத்தில் வந்து செல்வி ஜெயலலிதாவும் கூட இருக்கிறாங்க. செல்வி ஜெயலலிதாவும் புரட்சி தலைவரும் தலைமை கழகத்தில் ஒரு சேர இருந்ததை நான் பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ வந்து நான் கேட்டேன், இந்த மாதிரி வந்து எனக்கு படிக்க வச்சுட்டீங்க, வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க, உங்கள் கையால் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்புறம் சிரிச்சுக்கிட்டே என்ன கேட்டால் பொண்ணெல்லாம் பார்த்தாச்சான்னு கேட்டார். பார்த்தாச்சுண்ணா அப்படின்னா. சரி எப்போ கல்யாணம், நீங்கள் சொன்னால் தான் கல்யாணம், இல்லைன்னா எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னா. அப்புறம் மறுபடியும் அதுக்கு பிறகு ஒரு 15 நாள் இது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்து
அமெரிக்கா போயிட்டு வந்து மீண்டும் ரெண்டாவது செக்கப்புக்கு போயிட்டு வந்து அதுக்கு பிறகு தான் எனக்கு ராமாவரம் தோட்டத்தில் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். இந்த மகள் படிக்க வைத்தார், வேலை வாங்கி கொடுத்தார், திருமணம் செய்து வைத்தார். எனக்கு தெரிந்த அந்த 3 ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பு முனையை ஏற்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்வதுடன், தமிழ்நாட்டில் எனக்கு கிடைத்த வாய்ப்பு யாருக்கும் கிடைத்திருக்காது என்று முழுமையாக நம்புகின்றேன். இதுதான் உண்மை. அதே சமயத்தில் இந்த அது பெருமையாக நான் இன்றைக்கும் எம்ஜிஆருடைய வளர்ப்பு தொண்டன், எந்த கடிதம் எழுதினாலும் புரட்சித் தலைவரின் வளர்ப்பு தொண்டன் தான் நான் சொல்லுவேன். பல பேர் சொல்லுவாங்க இவன் வளர்ப்பு புள்ளியாக இருக்கலாம் இப்படியெல்லாம் சொன்னேன். அது மாதிரிலாம் மிகப்படுத்தி நான் பேச விரும்பலை. இருந்தாலும் என்னை படிக்க வச்சார், வேலை வாங்கி கொடுத்தாரு, கல்யாணம் பண்ணார். அந்த ஒரு உரிமை எனக்கு உண்டு. அதனால் நான் என்றைக்குமே நான் எம்ஜிஆருடைய வளர்ப்பு தொண்டன். அவர் ராமர், நான் சாதாரண ஒரு அணில். அவருக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதுதான் என்னை இன்றைக்கி நான் ஒரு கட்சி படித்து அறக்கட்டளையை ஒன்று தொடங்கி வச்சிருக்கிறேன். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை எனக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலாக ராமாவரம் தோட்டத்தில் அறிமுகமாக வென்றது ஒரு 2வது முறையாக முதல்ல என் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டியில் முதல் அறிமுகம். என்னை படிக்க வைக்கிறவான்னு கூப்பிட்டு பாருங்க. அதுக்கு பிறகு ராமாவரம் தோட்டத்துக்கு 2வது தடவை அவர் அவங்க வீட்டில் சந்திக்கும் போது 3 விஷயத்தை எனக்கு சொல்கிறாரு. முதல்ல குடும்பம், அப்புறம் அரசுன்னு சொல்லி கொடுத்தாரு. ஏன்னு கேட்டால் இதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய தொண்டர்களையும் எப்படி வழி நடத்த வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்பதை ஒரு அடிப்படையான விஷயம், ஒரு உண்மையை மக்கள் தொண்டனுக்கு அறிவுறுத்தல் எந்த தலைவனும் நான் சொன்னதாக கேட்டதும் இல்லை, கண்டதும் இல்லை. முதல்ல குடும்பம்னு ஒன்று சொல்லி கொடுத்தாரு. அடுத்தது நான் அவர் பார்க்கும் போதெல்லாம் என்ன பண்ணி இதெல்லாம் கட்சியில் தப்பு நடக்கிறது, வெளியில் ஆஃபீஸில் பட்ட தப்பெல்லாம் எதுவுமே பிட்டு பேப்பரில் கொடுப்பேன். அப்போ அவர் ஒரு நாள் அந்த பேப்பரெல்லாம் வாங்கிக்கணும்னு சொல்கிறாரு. நீ வலியே சண்டைக்கு போகக்கூடாது, வலியே சண்டைக்கு வந்தால் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2வது இந்த விஷயத்தை சொன்னார். அடுத்தது 3வது ஒன்று சொன்னார். பசின்னு யாராவது இல்லைன்னு மட்டும் சொல்லாத, இருக்கிறத கொடு, உன்னால் முடித்தது கொடுன்னு தான் சொல்லியிருக்காரு. இன்னைய வரைக்கும் என்னுடைய தாய் தந்தையர்கள் தான் எனக்கு கடவுள். ஏன்னா தலைவரும் தன்னுடைய தாயை கடவுளாக நினச்சவர். அதே கொள்கையில் தான் தாய் தந்தையர்கள் தான் எனக்கு தெய்வம். தலைவர் சந்திக்கின்ற முதல் அறிமுகமாக அப்பா காலமாயிட்டார். அவர் 80 காலமானார். அது ஒன்று. அடுத்து இந்த எனக்கு 3வது இந்த கல்யாணம் பண்ணி வச்சார். இந்த வாழ்க்கை எனக்கு புரட்சித் தலைவர் அவர்கள் கொடுத்த வாழ்க்கை. ஆனால் நான் இன்றைக்கும் நான் அதிமுகவில் நான் 30 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றி அப்புறம் மாநில நல்லாசிரியர் விருது ரெக்கமெண்டேஷனே கிடையாது. இப்போ நிறைய நல்லாசிரியர் விருது நேஷனல் அவார்டுன்னு சொன்னால் வேறு மந்திரி எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன் இருந்தால் தான் வாங்குறாங்க. ஆனால் பியூர்லி மெரிட்டில் 2012 நான் மாநில நல்லாசிரியர் விருது பெற்றேன். இதை தழுவி டெல்லியில் எனக்கு ஒரு 2 அவார்டு கொடுத்தாங்க என்னுடைய பணியை பாராட்டி. அதுக்கு பிறகு நான் பணியிலிருந்து சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்ற பிறகு எனக்கு மறுபடியும் சரி நம்ம அங்கே தலைவர் கூட முதல்ல அரசியல் பணியில் ஈடுபட்டோம். 30 ஆண்டுகள் நம்ம ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இருந்தோங்க. அதுக்கப்புறம் கல்வி அதிகாரியாக இருந்தோம். சரி மறுபடியும் நம்ம இருக்கிற காலம் முழுதும் நம்ம நமக்கு தலைவர் தொடங்கிய அந்த அதிமுக கட்சிக்கு நாம் உழைத்து ஒரு நன்றி கடனை செலுத்த வேண்டும் என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்து கொண்டு தான் 2015 நான் ரிட்டையர்டு. 2016 சட்டசபை பொது தேர்தல் வருது. அதில் நான் அதிமுகவின் 1972 மெம்பர் என்ற முறையிலும் ஜெயலலிதா 82 தான் கட்சிக்கு வராங்க. இந்த முன்னுரிமை நமக்கு இந்த மாவு கூடவும் நான் தலைவர் சொல்லி 82லேருந்து 84 வரைக்கும் நான் கட்சி பணி செஞ்சுருக்கிறேன். அதையும் எனக்கு தலைவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இதுவும் யாருக்குமே கிடைக்காத மற்றொரு வாய்ப்பு எனக்கு. இந்த ஒரு தகுதி அடிப்படையிலும் அது அந்த கட்சிக்கு நம்ம கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் உழைக்கணுன்றதுக்காக வேண்டி நான் கட்சி பணியில் தொடரணும்னு சொல்லிட்டு பெரம்பூர் சட்டமன்ற தேர்தலில் நான் வேட்புமனு தாக்கல் பண்ணேன். தாக்கல் பண்ணுற பொழுது அந்த வேட்புமனு வாங்கினேன். தலைமை கழகத்தில் அன்றைக்கி செம்மலை நல்ல அருமையான ஒரு உயர்மட்ட பதவியில் இருக்கிற ஒரு செம்மலை குறிப்பிடத்தக்கவர். அவர் இந்த மாதிரி தலைவர் படிக்க வச்சார், வேலை வாங்கி கொடுத்தாரு, கல்யாணம் பண்ணார். நான் பணியிலேருந்து ஓய்வு பெற்றுட்டேன். இப்போது
நான் கட்சியில் நான் தொடர்ந்து பணியாற்றணும்னு நினைக்கிறேன், எனக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும் அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் லெட்டர் கொடுத்த பிறகு எல்லாரும் பட்டியலப்பட்டாங்க. ஆனால் செம்மலை மட்டும் அந்த லெட்டரை மட்டும் வாங்கி தனியாக கையில் வச்சுக்கிட்டாரு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தா நான் எப்படி நிறைய எதிர்பார்த்தேன், எப்படியும் வந்து நமக்கு பெரம்பூர் சீட்டு கிடச்சிடும்ன்ற ஒரு முழு எதிர்பார்ப்பில் இருந்தேன். ஆனால் வந்து துரதிர்ஷ்டவசமாக வந்து என்னன்னு தெரியல, எனக்கு வந்து அந்த பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. அப்போ ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் அவர்களினுடைய தலைமையில் இருக்கும்பொழுது ஒரு கட்சியில் பணியாற்றி ஒரு கல்வி அதிகாரி தலைமை ஆசிரியர் இருந்து கட்சியில் இவ்வளோ உழைச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஒரு தகுதியில் இருக்கும் பொழுது இப்படிப்பட்டவரை வந்து நம்ம அரசியலுக்கு வந்தாக்கா ஒரு ஏதாவது பொறுப்பு கொடுத்தா அவர் நல்லா செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் யாருடைய பேச்சோ இல்லை தன்னிச்சையாகவோ வந்து என்ன பண்ணாங்க, அங்கே பெரம்பூர் சீட்டு கொடுக்கறதுக்கு மறுக்கப்பட்டு அங்கே வந்து வெற்றிவேலுக்கு வந்து சீட்டு கொடுக்குது. இதனால் வெறுப்படைந்த கட்சியில் வச்சும் காங்கிரஸ்லேருந்து வந்த ஆள்